மகரம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். உங்களுடைய கடின உழைப்புக்கு கிடைக்காத அங்கீகாரம் வேறு யாருக்கு கிடைத்துவிடும் என்றெல்லாம் உங்களுடைய மனதுக்குள்ளே அவ்வளவு சாபங்களை நீங்கள் வெளிப்படுத்தியிருப்பீங்க. ஏன் இப்படி கூறுறேன் அப்படின்னா, உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே நீங்கள் எவ்வளவோ உழைத்து பார்த்துருப்பீங்க, எவ்வளவோ விதமான விஷயங்களுக்கும் போராடியும் பார்த்துருப்பீங்க. கடின உழைப்பு என்று கூறுவார்கள் அல்லவா, அதற்கு மறு உருவமே நீங்களாகத்தான் இருப்பீர்கள். அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே எல்லா விதமான செயல்களையும் எல்லா விதமான வேலைகளையும் செய்து பார்த்திருப்பீர்கள். இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு நிலைமைக்கு உங்களால் போக முடியாமல் கஷ்டங்களும் கவலைகளும் உங்களை வாட்டி எடுத்துக்கொண்டே தான் இருக்கும். மகரம் ராசி அன்பர்கள் எப்போதுமே உழைப்பிற்கு அஞ்ச மாட்டீங்க. எந்த விதமான வேலைகள் எந்த விதமான பணிகளை கொடுத்தாலும் ஆண்களும் சரி பெண்களும் சரி என்னால் செய்ய முடியாது என்ற ஒரு எண்ணங்கள் உங்களுடைய வாயில் இருந்து வராது. நான் இதனை செய்து காட்டுவேன் என்று சொல்லக்கூடிய ஒரு நபர்களாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இருப்பீங்க. ஒரு காரியத்தை எடுத்தால் அதை முடிக்காமல் தூங்க மாட்டீங்க. ஆனால் உங்களுடைய ராசிநாதனான சனி பகவான் வக்ரமடைந்த காலங்களிலும் 10ஆம் வீடான கர்மஸ்தானம் பலமிழந்த போதும் நீங்கள் சிந்திய வியர்வை துளிகளுக்கு தகுந்த அங்கீகாரமும் பாராட்டும் கிடைக்காமல் நாட்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இன்னும் இருந்து கொண்டே தான் இருக்கும். நீங்கள் வாழ்க்கைக்குள்ளே நல்லா உழைப்பீங்க. ஆனால் உங்களுக்கு பேரும் புகழும் உங்களை தேடி போய் உங்கள் கூட இருக்கக்கூடிய நண்பர்களுக்கோ எதுவும் வாழ்க்கையில் செய்யாமல் இருக்கக்கூடிய தேவையில்லாத நபர்களுக்கோ நீங்கள் வாங்க வேண்டிய ஒரு பேரும் புகழும் அந்த ஒரு மனிதர்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையை விட்டு அவர்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். உத்தியோகத்திலோ அல்லது தொழிலிலோ நிறுவனத்தின் வளர்ச்சிக்காக இரவும் பகலும் உழைத்தது நீங்களாக இருக்கும். ஆனால் அதற்கான பாராட்டை, ஊதிய உயர்வை அல்லது பதவியை வேறு யாரோ தட்டிவிட்டு உங்களுடைய வாழ்க்கையை விட்டு அந்த ஒரு நபர்கள் செல்லவும் ஆரம்பிப்பார்கள். எவ்வளவு கஷ்டப்பட்டு உழைத்தும் நம்மை ஒரு வார்த்தை கூட பாராட்டவில்லையே என்ற ஒரு ஏக்கம் உங்களுடைய மனதை ஆழமாக காயப்படுத்தி கொண்டு இன்னமும் அது உங்களுக்கு கவலைகளையும் கஷ்டங்களையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே தேடி கொடுத்து கொண்டே தான் இருக்கும். இந்த ஒரு அனுபவம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே நடந்திருக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் கமாண்ட் வழியாக தெரிவியுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் பணத்தை இழக்க வைத்த ஒரு நம்பிக்கை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே தான் இருக்கும். தனக்காரகனான குருவும் 2ஆம் வீடான தனஸ்தானமும் பாதிக்கப்பட்ட காலங்களில் மகரம் ராசியினருக்கு பண விஷயத்தில் பெரிய ஏமாற்றங்கள் ஏற்பட்டது. அதை நீங்கள் எதிர்பார்த்திருக்க கூட மாட்டீங்க. பண விஷயத்தில் இவ்வளவு பிரச்சனைகள் ஏற்படும், எது செய்தாலும் போய் தோல்விகள்லேயே முடியும் என்று நீங்கள் எதிர்பாராத சில சூழல்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே ஏற்பட்டு அது இன்னமும் உங்களுக்குள்ள கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து கொண்டு தேவையில்லாத பிரச்சனைகளையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே உருவாக்கி கொடுத்து கொண்டுமே தான் இருக்கும். நீங்கள் பிறரை எளிதில் நம்ப மாட்டீங்க. ஆனால் ஒரு முறை நம்பிவிட்டீர்கள் என்றால் உங்களிடம் உள்ள அத்தனையுமே கொடுத்து விடுவீங்க. அது பணமாக இருக்கட்டும், உயிராக இருக்கட்டும், பொருள், உறவு என அனைத்தையுமே நீங்கள் அவங்களுக்காக கொடுக்கக்கூடிய அளவுக்கு உங்களிடம் அவர்கள் மீது நீங்கள் வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை அந்த அளவுக்கு இருக்கும். உங்களின் இந்த அதீத நம்பிக்கையை பயன்படுத்தி கொண்டு உங்களை நாடி வந்து கையேந்தியவர்களுக்கு உங்களால் மறுக்க முடியாமல் கொடுத்த பணம் இன்று வரைக்கும் திரும்ப வராமல் இழுத்தடித்து கொண்டுமே தான் இருக்கும். அது பணம் மட்டுமல்ல, நீங்கள் கொடுத்த உதவி, பொருட்கள், நீங்கள் கொடுத்த வாகனங்கள், அது அனைத்தையுமே வாங்க முடியாமல் நீங்கள் இன்னமும் சித்திரவதைக்கு உள்ளாக்கப்பட்டு கொண்டே தான் இருப்பீர்கள். நாளைக்கே தந்து விடுகிறேன் என்று சத்தியம் செய்தவர்கள் பணத்தை பெற்றுக்கொண்ட பின்பு உங்களை யாரோ போல நடத்திய கொடுமையை நீங்கள் அனுபவித்து கொண்டும் இருப்பீங்க. கேட்கப்போனால் உங்களுக்கு அவமானமே மிஞ்சி இருக்குமே தவிர பணம் திரும்ப வந்த பாடு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே கிடையாது. அதே போல் உங்களுடைய குடும்பத்தில் உருவான மனத்தூரமும் உங்களுக்குள்ளே இருந்து அதுவும் முன்ன கஷ்டங்களையும் தேடி கொடுத்து கொண்டே தான் இருக்கும். குடும்பஸ்தானமான 2ஆம் வீட்டில் சனியின் தாக்கமும் 4ஆம் வீட்டில் ராகுவின் நிழலும் விழுந்த ஒரு காலகட்டங்களில் உங்களுடைய குடும்பத்திற்குள்ள ஒரு இனம் புரியாத மனத்தூரமும் இடைவெளியும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே உருவாகியும் இருக்கும். ஒரு கூரையின் கீழ் வாழ்ந்தாலும் ஒருவரை ஒருவர் பேசிக்கொள்ளாமல் அந்நியர்களைப் போல வாழும் சூழ்நிலையோ அல்லது தேவையற்ற ஈகோ பிரச்சனைகளால் வாக்குவாதங்கள் முற்றி மனத்தாங்கல்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே ஏற்பட்டிருக்கும். ஆனால் ஒரே வீட்டுக்குள்ளே தான் இருப்பீங்க. நீங்கள் 2 பேர் தான் இருப்பீங்க. ஆனால் ஒருவருக்கொருவர் பேசிக்கொள்ள மாட்டீங்க. இது கணவன் மனைவியாக இருக்கலாம், பெற்றோர்கள் அல்லது குழந்தைகளாகவும் இருக்கலாம். இருந்தாலும் ஒரே வீட்டுக்குள்ளே இருந்து ஒரே ரூமுக்குள்ளே இருந்து பேசிக்கொள்ளாமல் இத்தனை நாட்களும் இத்தனை வருடங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே கழிந்து போயிருக்கும். குடும்பத்திற்காக அத்தனையுமே இழந்து நீங்கள் உழைத்து கொண்டிருக்கும் போது குடும்ப உறுப்பினர்களை உங்களை தவறாக புரிந்து கொண்டு உங்களிடமிருந்து விலகி நின்றது உங்களை உள்ளுக்குள்ள இரத்த கண்ணீர் வடிக்க வைத்திருக்கும். நம்ம குடும்பத்திற்காக அவ்வளவு உழைக்கும், மாடு போல உழைக்கும், வேலைக்கு போயிட்டு காலையில் போயிட்டு நைட்டு தான் வரோம். இருந்தாலும் இவங்க ஏன் நம்மளை தவறாக புரிந்து கொள்கிறார்கள், குழந்தைகள் ஏன் நம்மளை புரிந்து கொள்ள மாட்டேங்கிறார்கள் என்றெல்லாம் உங்களுடைய மனதுக்குள்ள அவ்வளவு கவலைகள் இன்னும் ஓடிக்கொண்டே தான் இருக்கும். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சரியாக பொருந்துகிறதா இல்லையா என்பதை மட்டும் கமாண்ட் வழியாக தெரிவியுங்கள்.
நான் உங்களை பற்றி ஏதேனும் தவறாகவோ உங்களை பற்றி தேவையில்லாத விஷயங்களையோ கூறியிருந்தால் என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள். மறக்காமல் நம்முடைய சேனலுக்கு மட்டும் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். சனியின் அருளால் நிலையான ஒரு முன்னேற்றம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே கிடைக்கும். மகரம் ராசிக்கு அதிபதியான சனி பகவான் மந்தகாரகன் என்றாலும் அவர் தரக்கூடிய பலன்கள் எப்போதுமே ஆயுள் முழுக்க நிலைத்து நிற்கக்கூடியவையாக மட்டுமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இருந்து கொண்டே தான் இருக்கும். கடந்த கால 7.5 சனியின் கடுமையான பிடியில் இருந்து நீங்கள் முற்றிலும் விடுபடுவதால் இனிமேல் நீங்கள் வாழ்க்கையில் ஒரு நிலையான ஒரு முன்னேற்றம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே ஆரம்பமாக போகிறது. அந்த ஒரு முன்னேற்றத்தை நம்ம எப்படி கைப்பிடித்து வைக்க வேண்டும், எந்த அளவுக்கு அந்த ஒரு முன்னேற்றத்தை நம்ம கொண்டு நல்ல ஒரு நிலைமைக்கு போக வேண்டும் என்றெல்லாம் உங்களுக்குள்ள 1000 எண்ணங்களும் 1000 விஷயங்களும் தோன்றிக்கொண்டே தான் இருக்கும். எடுத்த காரியங்கள் யாவும் பாதியிலே முடங்கி போகிறது. நமது உழைப்பிற்கு விடிவு காலமே இல்லையா என்று கலங்கிய உங்களுக்கு இனி தொட்டதெல்லாம் பொன்னாகும் ஒரு காலம் பிறக்கப் போகிறது. சனி பகவான் உங்களுக்கு பக்குவத்தையும் அனுபவத்தையும் தந்துவிட்டதால் இனிமேல் நீங்கள் வைக்கும் ஒவ்வொரு அடியும் உங்களை நழுவ விடாமல் பொருளாதாரத்திலும் கௌரவத்திலும் ஒரு நிரந்தரமான உயர்வை நோக்கி மட்டுமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே கொண்டு போய் கொடுக்கும். அது போதுமான அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே நல்லதையும் நல்ல ஒரு உங்களுக்குள்ள உருவாக்கவும் ஆரம்பிக்கும். இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே நடக்குமா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் கவனமாக பார்த்து தெரிந்துக்கோங்க. மறக்காமல் இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே நடக்கிறதா என்பதை இந்த ஒரு தேதிக்கு பின்பு பார்த்து கூறவும் செய்யுங்கள். உங்களுடைய தொழிலில் ஒரு பெரிய பொறுப்புகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே கிடைக்கவும் ஆரம்பிக்கும். உங்களுடைய ராசிநாதனின் சுபத்துவத்தாலும் உங்களுடைய தொழில் அல்லது உத்தியோகத்தில் இதுவரை இல்லாத அளவிற்கு ஒரு மிகப்பெரிய அசுர வளர்ச்சி உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே உண்டாக ஆரம்பிக்கும். அந்த ஒரு அசுர வளர்ச்சியை பார்த்து உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே எது பண்ணணும் எது பண்ணக்கூடாது என்று உங்களுக்குள்ள ஒரு கேள்வி நிச்சயமாக உங்களுக்குள்ளே ஓடிக்கொண்டே தான் இருக்கும். வேலை தேடி கொண்டிருந்தவர்களுக்கு அவர்களின் தகுதிக்கு ஏற்ற பெரிய நிறுவனங்களில் உயர்தரமான வேலைகள் அவங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே கிடைக்கும். ஏற்கனவே பணியில் இருப்பவர்களுக்கு நிறுவனத்தை வழிநடத்தும் படியான முக்கியமான பொறுப்புகளும் நிர்வாக பதவிகளும் அவங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே தேடி வந்துவிடும். உங்களுடைய திறமை மற்றும் நேர்மையை கண்டு மேலதிகாரிகள் உங்களை வியந்து பாராட்டவும் ஆரம்பிப்பார்கள். சுயதொழில் செய்பவர்கள் தங்களின் வணிகத்தை அடுத்த கட்டத்திற்கு துணிச்சலாக எடுத்து செல்ல புதிய டீலர்ஷிப்களும் பெரிய ஆர்டர்களும் தடையின்றி கைக்கு வந்து சேரக்கூடிய அளவுக்கு நன்மைகளை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே தேடி கொடுப்பாங்க. இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இனிமேல் வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக நடக்கவும் ஆரம்பிக்கும். குடும்பத்தில் ஒரு அமைதியும் உங்களுக்கு போதுமான அளவுக்கு அதிகரிக்கும். 2ஆம் வீடான குடும்பஸ்தானத்தில் இருந்த அசுப கிரகங்களின் நிழல்கள் எல்லாமே விலகி சுப கிரகங்களின் வாசங்கள் நிலை பெறுவதால் உங்கள் குடும்பத்தில் இதுவரை நிலவி வந்த தேவையற்ற சலசலப்புகளும் வாக்குவாதங்களும் அடியோடு மறையவோ ஆரம்பிக்கும். குடும்ப உறுப்பினர்களிடையே பரஸ்பர அன்பும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளும் பக்குவமும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே உண்டாகிவிடும். உங்களை தவறாக புரிந்து கொண்டு விலகி சென்ற சொந்தங்கள் தங்களுடைய தவறை உணர்ந்து மீண்டும் குடும்பத்தோடு இணையக்கூடிய அளவுக்கு நன்மைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே கிடைக்கும். வீட்டில் தடைப்பட்டு கொண்டிருந்த சுபகாரிய பேச்சுக்களும் திருமண விசேஷங்களும் யாவும் இனிமேல் சுமூகமாக முடிந்து மங்கள சப்தமானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே ஒழிக்கக்கூடிய அளவுக்கு நன்மைகளை தேடி கொடுக்கும். குடும்பத்தில் உள்ள அனைவரும் உங்களுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பை கொடுப்பார்கள். நீங்கள் எது சொன்னாலும் சரி என்று கேட்பார்கள். அந்த அளவுக்கு உங்களுடைய பேச்சுக்கு இனிமேல் வரக்கூடிய நாட்களில் ஒரு மதிப்பானது உங்களுடைய பேச்சுக்குள்ளே கிடைக்கிறதா இல்லை என்பதை மட்டும் நீங்கள் கவனமாக பார்த்து தெரிந்துக்கோங்க. மறக்காமல் நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்களும் தொடர்ந்து பதிவிடுகின்ற செய்திகளும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நல்லதை நினையுங்கள், உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளும் நல்லது மட்டுமே நடக்கும். பொறாமை எண்ணம் என்பது கொண்டவராக இருக்காதீர்கள். பொறாமை எண்ணம் கொண்டவராக இருந்தீர்கள் என்றால் வாழ்க்கையில் உங்களால் ஒருபோதும் வெற்றி என்பதை அடையவே முடியாது. மறக்காமல் நம்முடைய சேனலுக்கு மட்டும் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நல்லதை நினையுங்கள், நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம். அளவிற்கு ஒரு மிகப்பெரிய அசுர வளர்ச்சி உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே உண்டாக ஆரம்பிக்கும். அந்த ஒரு அசுர வளர்ச்சியை பார்த்து உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே எது பண்ணணும் எது பண்ணக்கூடாது என்று உங்களுக்குள்ள ஒரு கேள்வி நிச்சயமாக உங்களுக்குள்ள ஓடிக்கொண்டே தான் இருக்கும். வேலை தேடி கொண்டிருந்தவர்களுக்கு அவர்களின் தகுதிக்கு ஏற்ற பெரிய நிறுவனங்களில் உயர்தரமான வேலைகள் அவங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே கிடைக்கும். ஏற்கனவே பணியில் இருப்பவர்களுக்கு நிறுவனத்தை வழிநடத்தும் படியான முக்கியமான பொறுப்புகளும் நிர்வாக பதவிகளும் அவங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே தேடி வந்துவிடும்.
உங்களுடைய திறமை மற்றும் நேர்மையை கண்டு மேலதிகாரிகள் உங்களை வியந்து பாராட்டவும் ஆரம்பிப்பார்கள். சுயதொழில் செய்பவர்கள் தங்களின் வணிகத்தை அடுத்த கட்டத்திற்கு துணிச்சலாக எடுத்து செல்ல புதிய டீலர்ஷிப்களும் பெரிய ஆர்டர்களும் தடையின்றி கைக்கு வந்து சேரக்கூடிய அளவுக்கு நன்மைகளை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே தேடி கொடுப்பாங்க. இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இனிமேல் வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக நடக்கவும் ஆரம்பிக்கும். குடும்பத்தில் ஒரு அமைதியும் உங்களுக்கு போதுமான அளவுக்கு அதிகரிக்கும். 2ஆம் வீடான குடும்பஸ்தானத்தில் இருந்த அசுப கிரகங்களின் நிழல்கள் எல்லாமே விலகி சுப கிரகங்களின் வாசங்கள் நிலை பெறுவதால் உங்கள் குடும்பத்தில் இதுவரை நிலவி வந்த தேவையற்ற சலசலப்புகளும் வாக்குவாதங்களும் அடியோடு மறையவோ ஆரம்பிக்கும். குடும்ப உறுப்பினர்களிடையே பரஸ்பர அன்பும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளும் பக்குவமும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே உண்டாகிவிடும். உங்களை தவறாக புரிந்து கொண்டு விலகி சென்ற சொந்தங்கள் தங்களுடைய தவறை உணர்ந்து மீண்டும் குடும்பத்தோடு இணையக்கூடிய அளவுக்கு நன்மைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே கிடைக்கும். வீட்டில் தடைப்பட்டு கொண்டிருந்த சுபகாரிய பேச்சுக்களும் திருமண விசேஷங்களும் யாவும் இனிமேல் சுமூகமாக முடிந்து மங்கள சப்தமானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே ஒழிக்கக்கூடிய அளவுக்கு நன்மைகளை தேடி கொடுக்கும். குடும்பத்தில் உள்ள அனைவரும் உங்களுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பை கொடுப்பார்கள். நீங்கள் எது சொன்னாலும் சரி என்று கேட்பார்கள். அந்த அளவுக்கு உங்களுடைய பேச்சுக்கு இனிமேல் வரக்கூடிய நாட்களில்